என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜனவரி 19ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு நோவாவின் விசுவாசம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவற்றை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எபிரேயர் 11:7. நோவாவின் விசுவாசம். ஆதியாகமத்தின் 6, 7, 8, 9 ஆகிய அதிகாரங்களில் நோவாவின் கதை முழுமையாகவும் விரிவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 அதிகாரங்களிலும் வரலாற்று குறிப்புகளும் நிகழ்ச்சிகளின் வர்ணனையுமே பெரும்பாலும் இடம்பெறுவதால் ஆன்மீக தியானத்திற்கு ஏற்றபடி நோவாவை குறித்து சிந்திப்போம். எபிரேயர், 2 பேதுரு ஆகிய நூல்களில் சொல்லப்பட்ட காரியங்களையும் சேர்த்து சிந்திப்போம். நோவாவை குறித்து அவர் நீதிமான், உத்தமர், கீழ்ப்படிதல் உள்ளவர் என்று ஏற்கனவே பார்த்தோம். எபிரேயரில் உள்ள விசுவாச வீரர்களின் பட்டியலில் நோவா சேர்க்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளார். நோவா ஒரு நல்ல விசுவாசி. எப்படி? தேவன் நோவாவிடம் பூமியின் மேல் 40 நாட்கள் மழை பொழியச் செய்து உயிரினங்கள் அனைத்தையும் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது, அந்த அளவுக்கு மழை பொழியும், தான் செய்யப்போகும் பேழை நீரின் மீது மிதக்கும், அதில் தானும் தன் குடும்பத்தாரும் பாதுகாப்பாக இருந்து உயிர் பிழைப்போம் என்று நோவா முற்றிலுமாய் விசுவாசித்தது சிறப்பான காரியம். அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் அவர் கீழ்ப்படிந்திருக்க முடியாது. அதாவது நமக்கும் தேவன் எச்சரிக்கை செய்தியை வேதத்தில் கொடுத்திருக்கிறார். மீண்டும் கிறிஸ்து வருவார், நியாயம் தீர்ப்பார், அவரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்கள் மட்டுமே பரலோக பாக்கியத்தை அடைய முடியும் என்ற செய்தியை நாம் விசுவாசித்தால் மட்டுமே வேதத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். காணப்படாதவற்றை நிச்சயமாக நம்புவதே விசுவாசம். எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவற்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். ஆம், விசுவாசத்தினால் தேவ பயத்துடன் கூடிய பக்தி நமக்குள் வர வேண்டும், வளர வேண்டும். அந்த வசனம் நோவா தன் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று முடிகிறது. விசுவாசிகளுக்கு தேவ நீதி, அதாவது தண்டனையில் இருந்து ரட்சிக்கும் நீதி சொந்தமாகிறது. நோவா ஒரு பிரசங்கி. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று பேதுரு சொல்லுகிற செய்தி ஆதியாகமத்தில் சொல்லப்படவில்லை. 2 பேதுரு 2:5. தேவன் முழு உலகத்தையும் அழிக்கப் போகிறார் என்பதை நோவா விசுவாசித்தார். அவரது மனம் தன்னை சூழ்ந்து வாழும் மக்களுக்காக பரிதபிக்கிறது. எனவே வரவிருக்கும் பேரழிவை குறித்து மக்களை எச்சரிக்க முற்படுகிறார். அவர்களை குறித்த மனபாரம் நோவாவுக்கு இருந்தது. நமக்கும் கூட நம்மை சுற்றி வாழும் மக்களை குறித்த கரிசனை இருக்குமானால் கிறிஸ்துவையும் அவர் அருளும் மீட்பையும் சொல்ல வேண்டும் அல்லவா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஜெபம். தேவனே, வரவிருக்கும் நியாய தீர்ப்பை குறித்து மக்களுக்கு சொல்லும் ஞானத்தை தாரும். ஆமேன்.